எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீவானந்தம், பார்கவி 2 பேரும் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்க புலிகேசி அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்ததும் சுட்டு தள்ளணும்னு நினைச்சு சுடுறாங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. இதை பார் புலிகேசி, இது நம்மளோட ஆர்டர் கிடையாது. நம்ம அவங்கள கையும் களவுமா பிடிக்கலாமே தவிர அவங்கள ஷூட் பண்ணாத, வேண்டாம் சொன்னா கேளுங்கிறாங்க. அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி ஜீவானந்தத்தை சுட்டுடுறாங்க. குண்டு நெஞ்சில் பாஞ்சதும் அதையும் தம் கட்டி அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு ரத்தம் பீச்சி அடிக்குது. இருந்தாலும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க ஜீவானந்தம். பார்கவியை எப்படியாவது கொண்டு போய் ஜனனி கிட்ட சேர்த்துடணும்னு நினச்சிட்டு, பார்கவி உன்னை கொண்டு போய் ஜனனி கிட்ட சேர்த்துற வரைக்கும் என் உயிருக்கு எதுவும் ஆகாது நீ வாங்குறாங்க. ஐயோ இல்லை சார், ரத்தம் அதிகமாக போய்கிட்டே இருக்கு, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், நீங்க வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் முதல்லன்னு கூப்பிடுறாங்க. பார்கவி, என்னோட உயிர் அவ்வளவு சீக்கிரம் போகாது, உன்னையும் தர்ஷனையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட உயிரே போகுங்கிறாங்க. ஐயோ சார், இப்போதைக்கு அது முக்கியம் இல்லை, தயவு செய்து வாங்க சார் போகலாம் அப்படின்னு கூப்பிடவும் முடியல அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. தண்ணியில் குதிச்சும் கூட இந்த பக்கம் புலிகேசி சுட்டு தள்ளினவங்களை காணுமே, இங்கே தானே கிடக்கணும், பணமா எந்நேரம் ஆயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜீவானந்தத்தை சுட்டுட்டாவே அதுக்கப்புறம் பார்கவி இங்கிருந்து வெளியில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கைக்கு கிடைச்சான் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபாரஸ்ட் போலீஸ் கிட்ட நம்ம இந்த தகவலை கொடுக்கணுங்கிறாங்க போலீஸு. சரி வா, அவனை சுட்டாச்சு, இனி அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு புலிகேசி மறுபடியும் வந்த 2 ஆபீசர் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆட்டை விட்டு வெளியே வரலான்னு வந்துட்டு இருக்காங்க. அப்போ புலிகேசி சந்தோஷம் தாங்க முடியாம உடனே அறிவுக்கரசிக்கு ஃபோன் பண்றாங்க. அறிவுக்கரசி, என்னடா இது புலிகேசி ஃபோன் பண்றானே, அங்க என்ன நடந்துன்னு தெரியலையா அப்படின்ட்டு கூட்டத்தை விட்டு தனியா வந்து, என்ன புலிகேசி அங்க என்ன நடக்குது, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. புலிகேசி சந்தோஷமா சொல்றாங்க, அறிவுக்கரசி 2 உசுரை வேட்டையாடியாச்சு, ஜீவானந்தம் பார்கவி 2 பேர்த்தையும் சுட்டு தள்ளிட்டேன், 2 பேர்த்தையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்து எடுத்து கொண்டு போய் சமாதி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாராளமா ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுங்கிறாங்க. அறிவுக்கரசி புலிகேசி சொன்னதை கேட்டதும் ஆனந்தமா கொண்டாடுறாங்க. அறிவுக்கரசி தாண்டி பாஞ்சுக்கிட்டு வந்து குணசேகரனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மாமா, ஆரம்பமான வேட்டை முடிஞ்சது மாமா, புலி 2 உசுரை வேட்டையாடிடுச்சு மாமா, இனிமே அதனோட தொல்லைகள் நமக்கு இருக்கவே இருக்காது, இனி நம்ம ஜாம்னு கல்யாணத்தை பண்ணலாம், ஒளிஞ்சது பேட தொலைஞ்சது சனிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவுக்கரசி சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே உச்சி உளுந்து நிக்கிறாரு குணசேகரன். அறிவுக்கரசி, என்ன வளர்றேங்கிறாங்க. இல்ல மாமா, நான் வளரல, இப்பதான் எனக்கு தகவல் வந்தது, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவி பேப்பர் எல்லாமே நியூஸ் பரவ போகுது பாருங்கிறாங்க. உண்மையைத்தான் சொல்றேங்கிறாங்க. அடா ஆமா மாமா, உண்மையைத்தான் சொல்றேன், இந்தாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட வாயிலையும் ஸ்வீட் கொண்டு கொடுக்குறாங்க அறிவுக்கரசி. இந்த சந்தோஷத்தை இதோட கொண்டாட போறதில்லை, இன்னும் ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடணும். கரிகாலா, முல்லை பட்டாசு வாங்கி கொளுத்துங்கடாங்கிறாங்க. அதே மாதிரி முல்லையும் கரிகாலனும் அப்படியே தோல்ல சரஞ்சரமா பட்டாசு வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில போய் ஆடி பாடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு கொளுத்து போறாங்க. நந்தினி ரேணுகா 2 பேரும் வெளியில கவலையா உட்காந்துருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே. ஜனனி ஒரு பக்கம் போயிருக்கா, சக்தி ஒரு பக்கம் போயிருக்கா, இந்த பக்கம் ஜீவானந்தம் பார்கவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஈஸ்வரி அக்காவுக்கு எப்படி இருக்கோ தெரியலையே, ஆபத்துன்னு வேற ஃபோன் பண்ணாங்க. இந்த ஆளுங்களை எல்லாம் நம்பருக்கே இல்லை, இவனுங்கெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அங்க யாரையாவது செட் பண்ணி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாது, பண்ணி முடிச்சுட்டா என்னக்கா செய்யறது அப்படின்னு கவலையோட உட்காந்துருக்காங்க. அதான் சக்தி போயிருக்கான்ல, தர்ஷினியும் கூட இருக்கா, அதனால எதுவும் நடக்க வாய்ப்பில்லை, ஹாஸ்பிட்டலில் வச்செல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாதடின்னு ரேணுகாவும் நந்தினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கரிகாலனும் முல்லையும் ஆட்டம் பாட்டத்தோட வந்து நிற்கிறாங்க. இதுகப்பா சரஞ்சரமாக பட்டாசு தொங்கிட்டுக்கிட்டு வந்திருக்குதே, இந்த மானங்கெட்ட கல்யாணத்துக்கு இதை சரவடி வேற வச்சுட்டு தெரியுறானுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. புலிகேசி இவ்வளவு சீக்கிரமா 2 உசுரை வேட்டையாடவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். அக்கா, காது கிளிய பட்டாசு வெடிக்குது பார்த்தீங்களாங்கிறாங்க. டே, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா வளர்றேன்னு கேட்குறாங்க ரேணுகா. அட ரேணுகக்கா, நந்தனிக்கா, நீங்கள் 2 பேரும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான், காட்டுக்குள்ளே ஜீவானந்தமும் பார்கவியும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்கள ஒரே படம் போட்டு தள்ளிட்டாங்க, அவங்க 2 பேர்த்தையும் வேட்டையாடுறது யார் தெரியுமா, அதுதான் புலிகேசின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டே, என்னடா உண்மையை தான் சொல்கிறியாங்கிறாங்க நந்தினி. உங்ககிட்ட பேசியெல்லாம் நேரத்தை வீண் பண்ண விரும்பலை, உள்ள பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, நாங்கள் பார்ட்டியில் கலந்துக்கு போகணுக்கா, நீ நியூஸில் வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ, என்ன இந்த லூசு பையன் இப்படி சொல்லிட்டு போகிறானே, உண்மையாக இருக்குமா இல்லை நம்மளை வெறுப்பேற்றுக்கு சொல்கிறானுங்களான்னு தெரியலையக்கா, சரி எதுக்கும் ஜனனிக்கு ஃபோனை பண்ணுங்கிறாங்க ரேணுகா. ரேணுகாவும் நந்தினியும் சேர்ந்து ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜனனியோட ஃபோனு கடையிலேயே தண்ணி குடிச்சிட்டு மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. கடைக்காரர் ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஏமா, இப்போ ஒரு பொண்ணு தண்ணி வாங்கி குடிச்சது, அப்போ ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டுது, கடை இருக்கிற அட்ரஸை சொல்லி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு எவர்கிட்ட பார்க்குறாங்க. இங்கே ரேணுகாவும் நந்தினியும் புலம்பி துவைக்கிறாங்க. ஐயோ, இந்த ஜனனி வேற ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சக்திக்கு ஃபோன் பண்ணுங்காங்கிறாங்க. சக்திக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கவும், ஈஸ்வரி என்னையெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, யாரோ என்ன திசை திருப்பதற்காக இப்படி ஒரு பொய் தகவல் கொடுத்துருக்காங்க, நான்
நான் இங்கே வந்து பார்க்கும்போது ஈஸ்வரியனி சேஃபாக நல்லா தான் இருக்காங்க. தர்ஷினி கூடவே இருக்கா. ஆமாம், ஜனனிக்கு ஃபோன் பண்ணாலான்னு கேட்குறாங்க சக்தி. ஐயோ சக்தி, நான் அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அதாவது ஜனனி ஏதோ ஒரு கடையில் மறந்து வச்சுட்டு போயிட்டானா, அதனால தான் அவளுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு உன்னை கூப்பிட்றேன்ப்பாங்கிறாங்க ரேணுகா. ஓ அப்படியாங்க, நீ என்ன செய்யறனே தெரியலையேங்கிறாங்க. இதை பார்ப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். ஜீவானந்தத்தையும் பார்கவையும் சுட்டு தள்ளிட்டு தான் இந்த கரிகாலன் வேற சொல்லிட்டு போகிறான். நியூஸ்லலாம் வரும் பார்த்துக்கோங்கன்னு வேற சொல்கிறானப்பா. இவன் சொல்கிறத நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கவும் முடியல. என்ன நடந்ததுன்னே தெரியலப்பா. இங்கே சரியான வெடி வெடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோடு இருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே, எங்களுக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ரேணுகா. அண்ணே, ஜனனி போயிருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரியும், நான் போய் பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சக்தி. சரிப்பா, சீக்கிரமாக போய் ஜனனி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரேணுகா. சரிங்க நீ, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. ஜனனி காரில் போகும்போது ஜீவானந்தா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. இதை பார் ஜனனி, எங்கள் ஃபோன் கான்டாக்டில் இல்லைனாலும் நாங்கள் எப்படியும் பெரிய குளம் வந்துடுவோம். ஃபோன் ஒரு வேளை எடுக்கலைன்னா டவர் இல்லாத ஏரியாவாக இருக்கும், இல்லைன்னா சார்ஜ் இல்லாமல் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எப்படியும் பெரிய குளம் வந்துடுவோன்னு சொன்னதை நினச்சி இப்போ பெரிய குளம் போனால் கண்டிப்பாக ஜீவானந்தத்தையும் பார்கவியும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடலான்னு குணசேகரனோட காரத்தை எடுத்துக்கிட்டு ஜனனி போய்கிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்தில் மாப்பிள்ளை இழப்புக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தர்ஷன் மட்டும் இந்த அறிவுக்கரசி சொன்னதை கேட்டுதான் அப்படியே துவண்டு விழுந்துடுறாரு. அப்படி பாவிகளா, பார்கவியும் ஜீவானந்தத்தையும் சுட்டு கொன்னுட்டு இவ்வளவு ஆட்டம் பாட்டத்தோடு இருக்காங்களா? அப்போ பார்கவி உயிரோட கூட இல்லையா, இறந்துட்டாளா அப்படின்னு நினைச்சு பழசையெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க தர்ஷன். பார்கவி கூட தான் பேசுனது பழகுனது இதையெல்லாம் நினைச்சு பார்த்த தர்ஷன் துவண்டு விழுந்து துடிக்கிறாரு. மாப்பிள்ளை இழப்பா ஆட்டம் பாட்டத்தோட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி டான்ஸ் ஆடுறாங்க. இங்க கதிரும் கூடவே சேர்ந்துக்கிட்டு ஆடுறாங்க. இந்த பக்கமா நந்தினியும் ரேணுகாவும் சொல்றாங்க, ஆமா அந்த ஜான்சி ராணி கூடயே அந்த ஆட்டம் போட்டவன் இது கூடையெல்லாம் சும்மாவா சொல்லணும், என்ன குதிக்குதுக்கு பாரு. ஐயோ, ஜீவானந்தத்துக்கும் பார்கவிக்கும் இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏதாவது நடந்திருக்குமாக்கா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நடுக்கமா இருக்குதுன்னு நந்தினி பதறாங்க. இங்க பார்த்தா கல்யாண வீடு களை கட்டுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஞானம் கூட அமைதியா இருந்த வரையும் இழுத்துக்கிட்டு போய் கரிகாலன் ஆட வைக்கிறாரு. அறிவுக்கரசி அன்புக்கரசியை கூப்பிடுறாங்க. அன்பு, உனக்காத்தானே கல்யாணம், உன் கல்யாணத்துல இனிமே எந்த தடையும் கிடையாது, நீயும் வந்து ஆடுவா அப்படின்னு கூப்பிடவும் அன்புக்கரசி தர்சனை கூப்பிடுறாங்க. தர்சன் இல்லை நான் வரலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட, இவ்வளவு நாளா உங்க சித்தி கூட்டம் தான் எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம கல்யாணத்தை இப்படி எல்லாம் கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் ஆசைப்பட்டபடி நீங்களும் வந்து ஆடணும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அன்புக்கரசி. தர்சனுக்கு சரியான கோவம் ஆத்திர வருத்தத்திலையும் கோவத்திலையும் அழுக வந்ததும் அப்படியே துவண்டு கீழே விழுறாங்க. டேய் தர்ஷா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்ததும் குணசேகரன் கதிர் எல்லாரும் தூக்குறாங்க. எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு தர்ஷன் துவண்டு போய் கலக்கத்தோட, நான் பார்கவியும் ஜீவானந்தத்தையும் விட்டுருங்கன்னு கெஞ்சினல்ல, ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு நான் வெறி எடுத்த மாதிரி சத்தம் போடுறான் தர்ஷன். டேய், அவங்க செத்தா உனக்கு என்னடா, இப்போ உன் கல்யாணத்தை பாரு, நீ சந்தோஷமா இருங்கிறாங்க குணசேகர். தர்ஷன் பழையபடியே நினைவில்லாம அப்படியே மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. திரும்பவும் இவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ரூம்ல கொண்டு படுக்க வைங்கப்பா, மாப்பிள்ளை இழப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க குணசேகர். ஜனனி கார் எடுத்துக்கிட்டு பெரியகுளம் போயிருக்காங்க. அப்பதான் போனை தேடுறாங்க. அடடா, கடையிலேயே மறந்து வச்சுட்டு போல இருக்கே, இன்னும் போகணும்னா வெகு கிலோமீட்டர்ல போகணும். சரி, நம்ம திரும்பி போகும்போது பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில டிவி ஓடிட்டு இருக்கு. நியூஸ்ல பார்த்தா ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேர்த்தையும் சுட்டு தள்ளிட்டு தான் புலிகேசி சொல்லிட்டு இருக்காரு. அந்த செய்தியை கேட்டதும் அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க ஜனனி. இந்த புலிகேசி சொல்றது உண்மையா தான் இருக்குமா? ஒருவேளை ஜீவானந்தத்தையும் பார்கவியும் இவ சுட்டு தள்ளிட்டானா? ஜீவானந்தம் எப்படியும் வந்துருவேன்னு தானே சொன்னாரு, எப்படி இவங்க கிட்ட மாட்டினாங்கன்னு யோசிக்கிறாங்க ஜனனி. புலிகேசி நியூஸ்ல பேட்டி கொடுக்குறாங்க. ஜீவானந்தம் ஒரு தீவிரவாதி, கூட இருந்த பார்கவியும் தீவிரவாதி சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜனனி அப்படியே துவண்டு போயிடுறாங்க. இந்த பக்கமா சக்தி போன்ல நியூஸை பாக்குறாங்க. ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் இறந்து போன விஷயத்த கேட்டதும், ஐயோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி கொண்டு வந்து தர்சனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாம நினைச்சோமே, இப்படி எல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. தர்ஷினினால இதை ஏற்றுக்கவே முடியல, ஜீவானந்த சாருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நந்தினி ரேணுகா ரெண்டு பேரும் இதை எல்லாம் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியலையே. பாவம், அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு இவங்கெல்லாம் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தர்சன் வேற வாழ்வா சாவாங்கிற நிலைமையில அவன் துவண்டு கிடக்குறான். நாம இங்க கத்தி கதறிக்கிட்டு இருக்கோம், இந்த சனிங்களால என்ன ஆட்டம் போடுது பாருங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும். ஜனனி கடைக்கு போய் ஒரு அம்மா கிட்ட போன் வாங்கி நம்ம ஜீவானந்த சாருக்கு தான் போன் பண்றாங்க. பார்கவி தான் போன் எடுக்க. பார்கவி நடந்த விஷயங்களை சொல்லிட்டு, நாங்க இப்ப ஜீவானந்த சாரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம், அங்க வாங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் ஒரு பெரிய மலையை தாண்டி வந்த மாதிரி பெருமூச்சு விடுறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.